ஹாய் வியூவர்ஸ், சிம்பிளாக ஒரு டேபிள் ரீடிங் லேம்ப் பண்ணலான்னு ஒரு ஐடியா. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சீலிங் ஃபேன் கப்பு, ஒரு கனெக்ஷன் டியூபு, இது அரை அடப்புன்னு சொல்லுவோம். 1/2 இன்ச் பிவிசி எண்டு கேப்பு. இதை ஒரு கப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது கனெக்ஷன் டியூபு. இது அதில் வச்சு ஜாயின் பண்ணிடுறீங்க. அரை எக்ஸ்னிப்பல் இது. இப்போ அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. ஓகே, ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஸ்டே ஒயர்னு போவோம். பிவிசி கோட்டிங் டெம்பராக இருக்கும். நம்ம எப்படி இது பண்ணாலும் அது அந்த இது பொசிஷன் நிற்கும் பேலன்ஸ் பண்ணி. 2 கோர் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்னா வெறும் ஒயராக தள்ளிங்கன்னா உள்ளே போகாது உங்களுக்கு. அதனால் ரெண்டுமே சேர்த்து வச்சு இது பண்ணிங்க. சின்னதாக ஒரு டேப் போட்டு மணியில் பிரியாமல் இருக்கிறதுக்காக தள்ளினா உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு உள்ளே போய்டும். அது இப்போ இந்த ஹோல்ஸ் உள்ள ஒயரையும் அந்த ஜிஐ கம்பியும் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா உள்ள தள்ளுறங்க. ஓகே, ஒரு ஹோல்டரை கட்டிட்டு இப்போ அதில் வந்து அந்த கம்பியும் ப்ளஸ் ஒயர் ரெண்டுமே வந்து ஹோல்டர் டாப்பில் இது பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கம்பியை மட்டும் நல்லா மடக்கி இது பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த கம்பி தான் உங்களுக்கு வந்து அந்த ஹோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கும். இப்படி நவுறது ஃப்ரீயாக இருக்காது. இப்போ அதர் எண்டில் அந்த கம்பியை அந்த பக்கம் எடுத்துக்கணும். டைட்டாக அது ஃபிக்ஸ் ஆகிடும். அது நம்ம எதுவும் முழுக்க தேவையில்ல, எதுவும் ஒட்ட தேவையில்ல. அந்த கம்பியோட டென்ஷன்லேயே அது நிற்கும். அது இந்த சைடில் பிடிச்சி அதர் எண்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும் ஹோல்ட்ரு. இப்போ இது 2 கோர் ஒயரில் இந்த 2 ஒயரை ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஒயரையும் இன்னொரு நாபில் கனெக்ட் பண்ணுறோங்க. இப்போ அந்த ஒயரை உள்ளே தள்ளிட்டு ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. இது சுவிட்சு. இது நீங்கள் கத்தியில் கூட வந்து கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிட்ட சால்ட்ரிங் இதெல்லாம் சால்ட்ரிங்லேயே பண்ணிக்கிறேன். சுவிட்சோட கரெக்டாக வச்சு ஒரு சின்னதாக ஒரு காடி மாதிரி எடுத்துங்க. இது 2 ஹோல்ஸு. இந்த 2 ஹோல்ஸ் எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இப்போ தான் புரியும். ஓகே, சுவிட்சு சைஸ் கரெக்டாக வந்துடுச்சு. அந்த காடி சுவிட்சு அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இந்த ஹோல்ஸ் நம்ம எதுக்கு போடுறோன்னா, ஒயர் அது மூலிமா உள்ளே எடுத்துக்கிறோம். நம்ம ஒயர் போகிற அளவுக்கு கரெக்டாக அந்த ஹோல்ஸ். ஒரு 2 கோர் ஒயர். அந்த ஒயரை தள்ளி எடுத்தாச்சு. 2 கோர் ஒயரு 2 ஒயர் உள்ளே வரும். அதில் 2 எண்டுமே சீக்கிக்கோங்க. இப்போ சுவிட்சை வெளியே எடுத்துகிட்டு இந்த 2 ஒயரும் மெயின் ஒயர் 2 ஒயரும் ஹோல்டர்லேருந்து வருது பாருங்கள், அதில் 2 ஒயரும் எடுத்து இதில் ஒரு ஒயர் அதில் ஒரு ஒயர் ஒன்றா ஜாயின் பண்ணுறேங்க. அது வந்து நம்ம எர்த்தாக இது பண்ணிக்கிறோம். அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு டேப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் பட்டு ஷார்ட் ஆக மாட்டதுக்காக. இப்போ ஹோல்டர்லேருந்து வர ஒரு எண்டும் நமக்கு மெயின்லேருந்து வர ஒரு எண்டும் இருக்கும். அது வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சுவிட்சில் 2 நாபில், இதில் ஒரு நாப் அதில் ஒரு நாப்.
ஓகே, இப்போ இந்த 2 ஒயருமே வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. சின்னதாக சால்ட்ரிங் பண்ணுங்கள், இல்லை சால்ட்ரிங் பண்ணாமல் விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் ஓகே, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இது சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. அது உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். அது இப்போ இது ப்ளைவுட் ஒன்று நான் ஏற்கனவே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு. ஏன்னா அதெல்லாம் காமிச்சிங்கன்னா வீடியோ லென்த் ஆகுங்கிறதால நான் காட்டலை. அந்த ரவுண்டுக்கு ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணுறேங்க, ஒரு ஆணி வச்சு அடித்து. இது எதுக்காகனா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து வெயிட் தாங்காமல் அது லேம்ப் வந்து சாயும், அதுக்காக இருக்குது. இது வந்து பென் ஸ்டாண்டு. இது பென்னு கத்திரிக்கோள் எது வேணால் போட்டு வச்சுக்கலாம். அதில் சின்னதாக 2 ஹோல்ஸ் ஸ்க்ரூ முடுகிற மாதிரி. இது 2 பாக்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபெவிகால் டப்பா. இது அதை கட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபேன் கப்பு அந்த 2 ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, இது வந்து அதில் வச்சு ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது பேலன்ஸில் உங்களுக்கு சாயாமல் பேலன்ஸ் பண்ணும். இந்த வெயிட்டு ப்ளைவுடோட வெயிட்டு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும். இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ, அது 2ல் ஒரு ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ளைவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வுட்டுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது உங்களுக்கு சின்னதாக இப்போ லைட்டாக பெயிண்டிங் பண்ணிக்குவோம். நான் இது ஏற்கனவே எங்கள் வீட்டில் அந்த பழைய ஃபேனோட கப்பு இது ரொம்ப அதெல்லாம் லைட்டாக பெயிண்டிங் பண்ணிக்கிறோம். அதாங்க பெயிண்டிங் பண்ணி பக்காவாக வந்துடுச்சு. உங்கள் லைட்டும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி நிற்கிது அந்த கீழே இருக்கிற வெயிட்டால். இப்போ நம்ம உள்ளே அந்த கம்பி போட்டோம் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஒயரு, அந்த ஒயர் வந்து உங்களுக்கு எப்படி வேணால் நம்ம எந்த பொசிஷனில் வேணால் நம்ம வச்சுக்கலாம். அலைன் பண்ணி நமக்கு ஹைட்டாக வேணாலும் ஹைட்டாக வச்சுக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த பென் ஸ்டாண்டில் பென்னு சிசரு இது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதோட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வேணும், நம்ம செய்கிற ஏதாவது வீடியோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து சார்ஜ் அதிகம் நிற்க மாட்டேங்கிறதால தான் இதுக்காக தான் பண்ணேன் இந்த வீடியோ இது பண்ணுது. க்ளோஸில் எதுனாலும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னாலும் அந்த உள்ள இருக்கிற கம்பியை வந்து உங்களுக்கு டெம்பருங்கிறதால உங்களுக்கு எப்படி வேணால் எந்த பொசிஷனில் நீங்கள் மடக்கி நிறுத்துறீங்களோ அந்த பொசிஷனில் அது அப்படியே நிற்கும். அது ஓகே, இது இன்னொரு பொசிஷன். இது பல்பு போட்டாச்சு பாருங்கள், நல்லா பிரைட்டாக லைட் ஒர்க் ஆகுது. ஓகேங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.